விசுவாசத்தை நமக்குள் வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிற நல்ல கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க எபிரேயர் 4:2. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. துதிக்க அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவரை பின்பற்றி வருகிற நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தருடைய சுவிசேஷமாகிய நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து ஜனங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்க வேண்டும் என்றும் அவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றும் நாம் ஊக்கமாய் இந்த நாளில் ஜெபிக்கலாம். அவருடைய வல்ல கரம் செயல்பட்டு லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் அவர்களுக்காக நாம் போராடி ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, ஆதி கால அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பித்ததின் நிமித்தம் வசனம் விருத்தி அடைந்து கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு விசுவாசிகளாய் மாத்திரமல்ல சீஷர்களாய் மாறினார்கள் என்றும் அவர்களுடைய தொகை தேசத்தில் மிகவுமாய் பெருகிற்று என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடப்பித்ததற்காகவும் இனி நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க போகிறதை எண்ணியும் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.